ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புளியோதரை. இதை கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுந்து, 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை பருப்பு, 3 வத்தல், கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் 50 புளியை ஊற வச்சு தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிளகு பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடுகு ஏற்கனவே பேன் சூடாக இருக்கனால உடனே பொரிஞ்சிருச்சு. இதையும் அது கூட மாற்றிடலாம். அடுத்ததாக எள்ளு. இதை எதுக்காக தனித்தனியாக பொரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலது சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும், ஒரு சிலது லேட்டாக தான் பொரியும். இப்போ எள்ளு கடுகெல்லாம் அந்த ஹீட்டில் சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும், ஒரு சிலது பொரிகிறதுக்கு லேட் ஆகும். அப்போது சீக்கிரமாகவே பொரிஞ்சதெல்லாம் கருகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இப்போது தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வெந்தயம் 1/2 ஸ்பூன் போதும். வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புளி சாதம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெந்தயம் 1/2 ஸ்பூனே போதுமானது. இதையும் இப்போ மாற்றிடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு. இப்போது தனியா போட்டு வறுத்துக்கலாம். அடுத்ததாக உளுந்து. கடைசியாக வத்தல், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதெல்லாம் இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை பருப்பு இதை போட்டு எண்ணெயிலே கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விடணும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போது புளி தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். புளி தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுட்ரை 2.5 ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த பவுட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் புளிக்காய்ச்சலை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு பவுல் அளவு நான் ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இந்த காய்ச்சல் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒயிட் ரைஸில் எதுவும் கட்டி இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டு புளிக்காய்ச்சல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி ஒயிட் ரைஸில் கட்டி கட்டியாக இருந்ததோட நம்ம புளிக்காய்ச்சலை சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் சாதம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் ஒயிட் ரைஸில் எதுவும் கட்டி இல்லாமல் பார்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். டேஸ்டான புளியோதரை ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.